பீகார்ல தற்போது பாஜக கூட்டணி ஆட்சியானது நடந்து வருகிறது. பாஜக அதிக எம்எல்ஏக்களை வைத்திருந்தாலும் கூட கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் முதல்வராக செயல்பட்டு வராரு. மறுபுறம் மகாபந்தன் என்ற பெயரில் எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்கின்றனர். இதில் லாலு பிரசாத் யாதவ் மகன் தேஜஸ்வியின் யாதவின் ஆர்ஜேடி என்னும் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றனர். பீகாரில் சட்டசபை தேர்தலானது 2 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. முதற்கட்டமாக நவம்பர் 6ஆம் தேதியும், இரண்டாவது கட்டமாக நவம்பர் 11ஆம் தேதியும் சட்டசபை தேர்தலானது நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு நவம்பர் 14ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு. பீகார்ல மொத்தம் 243 சட்டசபை தொகுதிகள் இருக்கின்றனர். ஒரு கட்சி தனித்து ஆட்சி பிடிக்க வேண்டுமென்றால் 122 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். மொத்தம் 7.42 கோடி வாக்காளர்கள் இருக்கின்றனர். தற்போது ஒவ்வொரு கட்சிகளுமே வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பிரச்சாரத்தையும் மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில தான் டெமோக்ரசி டைம்ஸ் நெட்வொர்க் சார்பில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுல பாஜக கூட்டணி பெரும்பான்மை பெற்று வெற்றியடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் 135 தொகுதிகளில் வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் 122 தொகுதிகளில் வெல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டில் நிதிஷ்குமாரின் ஆட்சியால் மக்களிடம் உள்ள அதிருப்தியை பயன்படுத்தி கட்டாயம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்த இந்தியா கூட்டணிக்கு இந்த கருத்து கணிப்பு முடிவு பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த கட்சிகள் தவிர பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சிக்கு 3 தொகுதிகளும், மற்றவர்கள் 4 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு.